ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி நம்ம எல்லாருமே எழுந்த உடனே ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும், இல்லை எப்படா இந்த நாள் முடியும் ஆர் எப்படா வீக்கெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன் இன்னும் நம்மளில் பல பேர் ஏன்டா பிறந்தோன்னு கூட புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இப்படி புலம்பாமல் லைஃப்பை ரொம்ப இஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரி வாழறவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு நமக்கு சொல்லித்தர ஒரு சூப்பர் கைட் தான் இந்த இக்கிகை புக். இந்த இக்கிகை புக்கில் இருக்க லைஃப்க்கு ரொம்பவே தேவையான சில கீ பிரின்சிபல்ஸை தான் நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி புக் சம்மரிஸ்லாம் தமிழில் கேட்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வெறும் புக் சம்மரிஸ்க்கான சேனலாக மட்டும் இல்லாமல் லைஃப்க்கு நமக்கு தேவையான தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான கீ பிரின்சிபல்ஸை ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியோட இந்த கான்செப்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊரில் ஒரு லேடி அண்ட் அவங்க வீட்டில் கோமா ஸ்டேஜில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாரும் நின்று ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருந்த டாக்டர் அந்த லேடியோட பசங்க கிட்ட இனிமேல் இவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் கோமா ஸ்டேஜில் இருந்த அந்த லேடி மூச்சு பேச்சு இல்லைனாலும் அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க போன அந்த உலகம் ரொம்பவே புகமூட்டமாகவும், தமிழ் படங்களில் தேவலோகம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே ஃபாகியாகவும் இருந்துச்சு. ஸோ சடனாக உருவெல்லாம் இல்லாமல் ஒரு வாய்ஸ் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குது. அந்த வாய்ஸு நீ யார் அப்படின்னு அந்த லேடியை கேட்குது. அதுக்கு அந்த லேடி நான் 4 பசங்களுக்கு அம்மா அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க. அது உன்னோட குடும்பம் உனக்கு கொடுத்த அடையாளம். நான் கேட்டது நீ யார் அப்படின்னு திரும்ப அந்த வாய்ஸ் அவங்களுக்கு கேட்குது. அதுக்கு நான் ஒரு ஸ்கூல் டீச்சர்னு அடுத்த பதிலை அவங்க சொல்கிறாங்க. அது உன்னோட தொழில். நான் கேட்டது நீ யார் அப்படின்னு அந்த குரல் மறுபடியும் ரொம்பவே அழுத்தமாக அவங்கள அந்த கேள்வி கேட்குது. இப்போ அந்த லேடி அவங்க ஒரு புத்திஸ்ட், ஜாப்பனிஸ்ட் அப்படின்னு அவங்களோட வெளி உலகத்துக்கு அவங்க தெரியப்படுற ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஆன்சர் சொல்லும்போதும் அந்த வாய்ஸு அதுக்கான ஆன்சர் இவங்க சொல்கிற எதுவுமே இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ நீ சொன்ன எதுவுமே இல்லாமல் நீ யாருன்ற என்னோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடி நீ இங்கே வா, நீ இப்போ போகலான்னு அந்த வாய்ஸ் அவங்கள திரும்பி அனுப்பிச்சி வச்சிடுது. அந்த மொமெண்ட்லேருந்து அவங்க லைஃப்பை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இக்கிகை நமக்கு சொல்லித்தர ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யார் அண்ட் நம்மளோட லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த புக்கை ரொம்பவே ஈஸியாக ஒரு 4 விஷயத்தில் பிரேக் டவுன் பண்ணி சொல்லிடலாம். நம்பர் 1, வாட் யூ லவ். எதை பண்ணினா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதோ, உங்களை நீங்களே மறந்துட்டு இருப்பீங்களோ, உங்கள் மனசு ரொம்பவே லைட்டாக ஃபீல் ஆகுமோ, அது நம்ம பேஷனாக இருக்கும். அந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாகவும் இருக்கும். நம்பர் 2, வாட் யூ ஆர் குட் அட். நாம் ஒரு வேலையை மற்றவங்களை விட ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிக்கிற திறமை நம்மக்கிட்ட இருக்கும். ஆனாலும் அது நம்ம பிடிச்சி செய்கிற விஷயமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை கட்டாயமும் இல்லை. நமக்கு செய்ய வருதுன்னு மனசுக்கு பிடிக்கலனாலும் அதை செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருப்போம். நம்பர் 3, வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். நம்ம செய்கிற காரியம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுதான்னு கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வேலை செய்ய பிடிக்குங்கிறதுக்காகவும் இல்லை உங்களுக்கு அது நல்லா செய்ய வருங்கிறதுக்காகவும் செஞ்சிட முடியாது. அது மூலியமாக இந்த உலகத்தில் யாராவது சின்ன வழியிலையாவது பெனிஃபிட் ஆவாங்களான்னு நம்ம பார்க்கணும். நம்பர் 4, வாட் யூ பெய்ட் ஃபார். அந்த வேலையை செய்கிறதுனால உங்களையோ இல்லை உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களையோ நல்லா பார்த்துக்க தேவையான பணம் கிடைக்குமான்னு. அப்படி அந்த வேலை செய்கிறதுனால பணம் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு அது கண்டிப்பாக எந்த வகையிலையும் சந்தோஷத்தை தரவே தராது. ஸோ இப்போது நான் சொன்ன 4 ஆஸ்பெக்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஆர் மிக்ஸ் ஆகிற ஒரு வேலையை முதல்ல நாம் தேடி கண்டுபிடிக்கணும். மனசுக்கு பிடிச்ச வேலை, அது என்னால் முழு திறமையோடு செய்ய முடியணும். அதை நான் செய்கிறது மூலிமா இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்காவது ஒரு சின்ன லெவல்லையாவது அது யூஸ் ஆகணும். அண்ட் 4வது ரொம்பவே முக்கியம், அது செய்கிறது மூலிமா என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்கணும். இப்படி இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்கிற ஒர்க்கில் இல்லாமல் போனாலும் நமக்கு அது ஒரு வித சலிப்பையோ இல்லை வெறுப்பையோ தான் தரும். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே மனசுக்கு பிடிச்ச ஜாபை தான் பண்ணணும் அப்படின்னு. பட் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வைங்க, கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊரில் மேரின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 32 வயசு இருக்கும். டெய்லி மார்னிங் ஷார்ப்பாக 5 மணிக்கு எழுந்து அவங்க சொந்தமாக வச்சுருந்த ஒரு சின்ன பேக்கரியில் பேக் பண்ணி அவங்க டேயை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற இந்த வேலை ஒன்றும் பெரிய இன்கம் ஜென்ரேட் பண்ணுற பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்க மனசுக்கு பிடிச்ச அந்த வேலையை செய்கிறாங்க. நம்பர் 1, வாட் ஷீ லவ். அவங்களுக்கு இந்த வேலை சின்ன வயசுலேருந்தே செய்கிறதால அவங்களுக்கு அதுக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்பர் 2, வாட் ஷீ இஸ் குட் அட். அவங்க மேக் பண்ணுற அந்த பிரெட்ஸ் அண்ட் கேக்ஸ் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. நம்பர் 3, வாட் த வேர்ல்ட் நீட்ஸ்.
அவங்களுக்கு அது மூலமாக வர இன்கம் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது. நம்பர் 4, வாட் ஷீ பெய்ட் ஃபார். பட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் தேவையான விஷயம்னு நம்ம பெருசாலாம் யோசிக்க வேணாம். அது ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்க பிரச்சனையை சொல்லி புலம்புறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அட்வைஸ்லாம் பண்ணாமல் லிசன் மட்டும் பண்ணி கூட போதும். அது கூட சம்டைம்ஸ் ஒரு பெரிய ஹெல்ப்பாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 4 விஷயமும் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஆர் இருந்துச்சு அப்படின்னா, உங்ககிட்டயும் இக்கிகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் நமக்கு ஒரு 10 முக்கியமான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை இன்சிஸ்ட் பண்ணுது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேளுங்க. நம்பர் 1, லைஃப்பில் எப்போவுமே முடங்கிடாமல் சுறுசுறுப்பாக இருங்க. நம்பர் 2, எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதை ரசித்து மெதுவாக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். நம்பர் 3, வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, ஏன்னா அது உங்களை மந்தமாக ஆக்கிடும். நம்பர் 4, நல்ல நண்பர்களை கண்டுபிடிச்சி அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். நம்பர் 5, அடுத்த பர்த்டேக்குள்ளே உங்களை ஃபிட்டாகவும் ஷேப்பாகவும் கொண்டு வாங்க. நம்பர் 6, நல்லா வாய் விட்டு சிரிங்க. நம்பர் 7, இயற்கையோட டைம் கிடைக்கும் போதெல்லாம் கனெக்ட் ஆகுங்க. நம்பர் 8, நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியவங்களுக்கு மறக்காமல் தேங்க்ஸ் சொல்லுங்கள். நம்பர் 9, ப்ரெசண்ட்டில் வாழுங்க. அண்ட் நம்பர் 10, ஃபாலோ யுவர் இக்கிகை. நிறைய பேர் அவங்களோட அப்பியரன்ஸில் அவங்க ஏஜை விட முன்னோக்கி இருப்பாங்க. அதுக்கு அவங்க செய்கிற வேலையும் அது மூலிமா அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக கூட காரணமாக இருக்கலாம். மனசுக்கு பிடிச்ச ஒர்க்கை செய்யும்போது நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுறதால எப்போவுமே நம்ம இளமையோடு இருக்க முடியும்னு இந்த புக் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓகேவான்ஸ் எப்போவுமே இளமையோடு இருக்க அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அவங்க அதிகமாக டெய்லி லைஃப்பில் சாண்ட் பிஞ்சான்னு சொல்லப்படுற ஒரு வகை மிக்சிங் ஆஃப் க்ரீன் டீ ப்ளஸ் ஜாஸ்மினை சேர்த்துப்பாங்க. மினிமம் 3 டைம்ஸாவது அந்த டீயை அவங்க டெய்லி குடிப்பாங்க. அதோட ஒயிட் டீன்னு சொல்லப்படுற அந்த டீயை அதிகமாக அவங்க குடிப்பாங்க. அது ஏஜிங்கை ஃபைட் பண்ணுறதுக்கு ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாலிஃபைன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க குடிக்கிற ஒவ்வொரு டீயும் சுமார் 12 கிளாஸ் ஆஃப் ஆரஞ்சு ஜூஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லப்படுது. ஸோ நாம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன அந்த 4 விஷயம் நம்ம லைஃப்பில் ஒன்று சேர வர அந்த ஒர்க்கை என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம உணவு முறையை சரியாக அமைச்சிக்கிறது மூலிமா நம்மளும் நம்மளோட இக்கிகையை கண்டுபிடிச்சி ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஸோ நீங்கள் உங்கள் இக்கிகையை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் சம்மரியை மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய். அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை மறந்துடாதீங்க. பாய்.